Hi guys, today Adsense பத்தி some useful information பார்க்கலாம். For example, மெயினா Adsense disable ஆகனதுக்கு மெயின் ரீசன் என்ன, அதுக்கு பேக்ல இருக்க ரியாலிட்டி என்ன பார்க்கலாம். For example, Adsense அக்கவுண்ட்ல 2 டைப் ஆஃப் அக்கவுண்ட் ப்ரொவைட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹோஸ்டட் அக்கவுண்ட், நெக்ஸ்ட் நான் ஹோஸ்டட் அக்கவுண்ட். யூடியூப் சேனல்ல நாம கனெக்ட் பண்றது தான் ஹோஸ்டட் அக்கவுண்ட். சோ இது டிசேபிள் ஆக மெயின் ரீசன் என்ன இந்த வீடியோல பார்க்கலாம். மேக்ஸிமம் யூடியூப் சேனல் நம்ம கனெக்ட் பண்ணுற அக்கௌண்ட்டுக்கு பேர் தான் ஹோஸ்டட் அக்கௌண்ட். இந்த ஹோஸ்டட் அக்கௌண்ட் மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் மட்டுமே இதை கனெக்ட் பண்ண முடியும், வெப்சைட் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ வெப்சைட்டுக்கு நம்ம தனியாக அப்ரூவல் வாங்கணும். ஸோ இதுக்கான மீனிங் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ மேலே இருக்க ஐபட்டில் இருக்குது. ஸோ அந்த ஐபட்டில் இருக்க வீடியோ வாட்ச் பண்ணி ஹோஸ்டட் நான் ஹோஸ்டட் அக்கௌண்ட்டுக்கு ஃபுல் மீனிங் ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், யூடியூப் சேனல் யூடியூப்ல கேரியர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற எந்த ஒரு யூடியூபருமே ஃபர்ஸ்ட் ஒரு இமெயில் ஐடி ஸ்டார்ட் பண்ணி சேனல் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் நிறைய விஷயங்கள் அவங்க கேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் இமெயில் ஐடி. ஸோ அந்த இமெயில் ஐடியில் ஓப்பன் பண்ணுற சேனல் தான் அவங்க கண்டினியூ ஒர்க் பண்ணுவாங்க, வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் எல்லா யூடியூபருமே 2 and 3 சேனல் ரன் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் யூடியூபர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிவைஸில் 2 or 3 சேனல் ரன் பண்ணாங்க. பட் நோ ப்ராப்ளம், அவங்க டிஃப்ரெண்ட் இமெயில் ஐடியில் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் சேனல் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி. பட் சிங்கிள் இமெயில் ஐடியில் 50 சேனல் வரைக்கும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அது எப்படி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பில் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி நம்ம சேனல் ஓப்பன் பண்ணலாம். பட் Adsense லைஃப்ல ஒன் டைம் ஒன் பர்சனுக்கு ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் அலோட். இதுதான் Adsenseோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், Adsenseல 2 டைப் ஆஃப் அக்கௌண்ட் ப்ரைவேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோஸ்டட் அக்கௌண்ட், நெக்ஸ்ட் நான் ஹோஸ்டட் அக்கௌண்ட். Adsense அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா ஹோஸ்டட் அக்கௌண்ட் மெயின் இம்பார்ட்டன்ட் நம்மளோட யூடியூப் சேனல். ஸோ யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுற அக்கௌண்ட் தான் ஹோஸ்டட் அக்கௌண்ட். ஸோ ஜாயின் பண்ணுற அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இமெயில் ஐடியில் 50 சேனல் வரைக்கும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் க்ரோம் ப்ரோஸில் ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோகோ உங்களோட சேனல் லோகோ ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா அடிஷனல் ஃபீச்சர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ சிங்கிள் இமெயில் ஐடியில் நீங்கள் 50 சேனல் வரைக்கும் ஓப்பன் பண்ணலாம். பட் உங்களோட டிஃப்ரெண்ட் டைப்பில் நீங்கள் 50 சேனல் ஓப்பன் பண்ணலாம். பட் உங்களோட Adsense அக்கௌண்ட் ஒன்றா தான் இருக்கணும். நீங்கள் உங்களோட நேமில் கனெக்ட் பண்ணுற அக்கௌண்ட் சிங்கிள் அக்கௌண்ட் தான் இருக்கணும். இதில் கிரேட்டஸ்ட் ஸ்டுடியோ லைட் சைடில் இருக்கிற லோகோ இந்த செட்டிங்ஸ் லோகோ கிளிக் பண்ணி அடிஷனல் நிறைய ஃபீச்சர்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு இமெயில் ஐடி நீங்கள் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணாமல் உங்களோட சிங்கிள் இமெயில் ஐடியில் சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் பேஜில் என்டர் ஆன ஜஸ்ட் ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்தீங்கன்னா டவுன்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கிரியேட் நியூ சேனல். ஸோ அந்த ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடிஷனல் 50 சேனல் வரைக்கும் இந்த சிங்கிள் இமெயில் ஐடியில் ஓப்பன் பண்ணலாம். ஸோ யூடியூப் பிளாட்ஃபார்மில் நீங்கள் எத்தனை சேனல் வரைக்கும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ 50 சேனல் வரைக்கும் மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனால் நீங்கள் லைஃப்ல ஒன் டைம் ஒன் அக்கௌண்ட் மட்டுமே கிரியேட் பண்ண முடியும் Adsense அக்கௌண்ட். ஸோ அந்த சிங்கிள் அக்கௌண்ட் தான் நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன், ஜாயின் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், நமக்கு மேக்ஸிமம் ரெஃபரன்ஸ் பண்ணுறவங்க டிஃப்ரெண்ட் இமெயில் ஐடியில் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு இதில் சேஃப் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஃபேமிலி மெம்பரில் நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் இமெயில் ஐடி டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டில் நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்ம செகண்ட் சேனல் நமக்கு சேஃபாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சேனல் நம்மளோட Adsense டிஸ்பிள் ஆனாலும் செகண்ட் சேனலில் நம்மளோட இன்கம் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுவும் ஒரு இதில் சேஃப் தான். நெக்ஸ்ட் நம்மளோட Adsense டிஸ்பிள் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா Adsense CTR. ஸோ இந்த CTR இன்க்ரீஸ் ஆனாலும் நம்மளோட Adsense ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிள் ஆகும். ஸோ இதுக்கான மீனிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா மேலே இருக்க ஐபட்டில் இருக்க வீடியோ வாட்ச் பண்ணி அந்த Adsense CTR மீனிங்ஸ் என்ன, இது எதனால் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ இது எப்படி செக்யூர் பண்ணுறது, நம்மளோட அக்கௌண்ட் எப்படி செக்யூர் பண்ணுறது சொல்லி நீங்கள் அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் Adsense அக்கௌண்ட் டிஸ்பிள் ஆகிறதுக்கு மெயினாக 2 ரீசன்ஸ்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பர்சன் 2 இமெயில் ஐடியில் 2 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அவங்க ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் ஜாயின் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் யூடியூப் சேனல் அவங்களோட செகண்டாக கிரியேட் பண்ண ஒரு அக்கௌண்ட் ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி Adsense அக்கௌண்ட்டில் சென்ட் கொடுப்பாங்க, யூ ஹேவ் ஆல்ரெடி அக்கௌண்ட்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி 2 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு இமெயிலில் சென்ட் கொடுப்பாங்க Google Adsenseல. ஸோ அந்த இமெயிலில் மென்ஷன் பண்ணிருப்பாங்க நம்ம எந்தெந்த ஐடியில் நம்ம டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ இதை அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளோட Adsense வெரிஃபிகேஷனில் நம்மளோட ஐடென்டிஃபை அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கொடுப்போம். ஸோ இதை வச்சு அவங்க மென்ஷன் பண்ணிப்பாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்க நம்ம 2 அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறோம்னு சொல்லி. ஸோ நம்ம அப்லோட் பண்ணுற ஐடென்டி வெரிஃபிகேஷனில் இருக்க அட்ரஸ் வச்சு மேட்சபிளாக அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க இந்த சிங்கிள் அட்ரஸில் சிங்கிள் பர்சன் 2 அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஸோ அதனால தான் அவங்க நமக்கு ஒரு மெயில் சென்ட் கொடுப்பாங்க, நீங்கள் ஆல்ரெடி யூ ஹேவ் அக்கௌண்ட்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிங்கிள் அக்கௌண்ட் அவங்க டெலிட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மெயின் ரீசன் நம்மளோட Adsense டிஸ்பிள் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசனாக இருக்குது. நெக்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா Adsense டிஸ்பிள் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து Adsense CTR. ஸோ இந்த CTR மெயின்டைன் பண்ணாதான் தான் Adsense டிஸ்பிள் ஆகும். ஸோ இன்வால்வ்டு கில்காக தான் நம்மளோட CTR இன்க்ரீஸ் ஆகும். CTR செக் பண்ணுறது எப்படி, ஸோ CTR எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் கொடுத்துருக்கோம். ஸோ சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டும் டாப்ல இருக்க ஐ பட்டனையும் சர்ச் பண்ணி ஸோ உங்களோட CTR மெயின்டைன் பண்ணி Adsense அக்கௌண்ட்டை 100% செக்யூர் பண்ணுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே Adsense அக்கௌண்ட் CTR நெக்ஸ்ட் Adsense எப்படி டிஸ்பிள் ஆகுது, ஸோ இதுக்கான சம் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க, இந்த SMS உங்களுக்கு பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் கொடுங்க. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூடியூப் நாலேஜபிள் வீடியோக்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் கொடுங்க. ராக்கர் மிஸ் டீச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. ஐ வில் மீட் தி நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை பை.